இப்ப நீங்க சொன்ன பீகாரே எடுத்துக்கிட்டோம்னா கூட அவங்களுடைய மொழி வேற. ஆனா இங்க ஹிந்தி வந்து பிரதானமா பேசப்படுது அப்படின்னா அது எப்படி நடந்துச்சு? இதே மாதிரியான திருப்பிகள் மூலமாவா இல்ல மக்களே அதை ஏத்துக்கிட்டாங்க? அதாவதுங்க, வட இந்தியாவை பொறுத்த வரையில வந்து தில்லி பகுதியில பேசப்பட்ட ஒரு மொழி இந்துஸ்தானி என்று பிறகு அழைக்கப்பட்ட மொழி. முதல்ல அது கரிபோலின்னு பேரு. அது தில்லி ஆக்ரா பகுதியில பேசப்பட்ட முகலாய சாம்ராஜ்யத்தின் போது பேசப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழி தான் பிறகு இந்தியாவும் உருதுவாகவும் மாறுகிறது. ஹிந்தி உருது ரெண்டும் ஒன்று தான். ப்ராக்டிக்கலா வெவ்வேறு எழுத்துல எழுதுனாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து இந்துஸ்தானின்னு சொன்னாங்க. அந்த ஒரு சின்ன ஏரியா தவிர மீதி எந்த இடத்துலையும் இந்துஸ்தானி மக்கள் மொழி அல்ல. ஆனா முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய ரீச் காரணமாக அந்த உருதுங்கிறது வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து இப்ப இங்கிலீஷை படிக்கிற மாதிரி அங்க இருக்கிற மேட்டிமை சக்திகள் வந்து உருதுவை வந்து படிச்சாங்க. அதான் இந்தியும் கூட. அதன் பிறகு வந்து அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் இந்து ஒற்றுமைக்காக வந்து நாம ஒரு மொழியை உருது மாதிரி நமக்கு ஒரு மொழி வேணும்னு சொல்லிட்டு அதே மொழிக்கு வந்து சட்டையை மட்டும் கழட்டி வேற சட்டையை போட்டு அதை இந்தின்னு சொன்னாங்க. அப்போ எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த மேட்டிமை சக்திகள் வந்து ஒரு சமூகத்தினுடைய உயர்நிலையில் இருக்கக்கூடிய வகுப்பார் வந்து இந்த ஒற்றுமைக்காக நாம் எல்லாரும் வந்து இந்த ஹிந்தியை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க எடுத்த முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அங்கே பேசப்பட்டு காலங்காலமாக பேசப்பட்ட போஜ்புரி, மைத்திலி, அங்கிகா, வஜ்ஜிகா, பந்தேலி, சத்தீஸ்கரி, கோமானி, கார்வாலி, அப்புறம் வந்து பிரஜ் பாஷா, அவதி, இப்படி பல மொழிகளை வந்து இந்தியுடைய டயலெக்ட்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு வந்து ஆட்சி மொழி அந்தஸ்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் லாங்குவேஜஸ் இல்லை, அதெல்லாம் வெறும் டயலெக்ட், வட்டார வழக்கு, பேச்சு வழக்கு அப்படின்னு பொய்யா சொல்லி அவங்க முடிவிட மக்கள்லாம் கேட்கல. மக்கள்லாம் ஒன்றும் ஒத்துக்கல. வைதியிலே 1000 வருஷம் மொழி. இப்படிதான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க முகங்கள்லாம் மறைச்சாங்க. வட இந்தியா இன்னைக்கு வரலும் வளராமல் இருப்பதற்கு காரணம் உண்மையான அறிவு வந்து போஜ்புரியிலேயோ மைத்திலேயோ அவதியிலேயோ கொடுக்காம செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்த ராஜ்பாஷா ஹிந்தி தான் காரணம். அதான் வளர முடியல. எனவே வந்து தாய்மொழி படித்தால் வளரலாம் என்ற கருத்தை வந்து நார்த் இந்தியாவில் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம் தாய்மொழி படிச்சுதான் வளர்ந்துருக்கிறோம். ஆங்கிலத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய சூழல் வந்து நீண்ட காலம் இருக்கும்னு எனக்கு தோணலை. அதுவும் நீங்க செயற்கை நுண்ணறிவுலாம் வந்த பிறகு வந்து ஆங்கில ஆதிக்கம் உலகம் முழுக்கவே காணாம போயிடும் தான் எல்லாருமே சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் யாரும் கம்யூனிகேஷனுக்காகலாம் இன்னொரு மொழி படிக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து டிவைசஸ் பார்த்துக்கின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்தாச்சு. ஒருத்தர் புத்தகமே இருக்கிறார், லாஸ்ட் லிங்குவோ ஃப்ராங்கா ஆஃப் த வேர்ல்ட். பிப்ரவரி 12, 1965 பொள்ளாச்சியில என்ன நடந்துச்சு? அது எவ்வளவு தூரம் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு? வெளி உலகத்துக்கு கிட்டத்தட்ட தெரியலைங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்தாலும் பொள்ளாச்சியில வந்து துணை ராணுவ படையினர் அங்க வரவழைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு படத்துல இந்த காட்சிகள்லாம் நீங்க பார்க்கலாம். இல்ல இவ்வளவு பெருசா நடந்து வெளியே தெரியல. அதான் சொல்றேன், பெரிய அளவுக்கு நடந்தது. ஆனா அப்போ வந்து ஆட்சியாளர்கள், காங்கிரஸ்காரர்கள் அந்த அவங்களுடைய கையை மீறி துணை ராணுவ படையினர் தான் அதை செஞ்சாங்க. அப்ப என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, இந்திய அரசு சுட்டு கொல்லப்பட்டவர்கள் பெயரை கூட சொல்லலைன்றது மட்டும் இல்லை, அந்த உடல்களை கூட சம்மந்தப்பட்டவங்க வந்து வாங்கக்கூடாதுன்னு பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை போற வழியில ஒரு இடத்துல ஒரு ராணுவ முகாம் ஒன்று ஒன்று இருந்து நினைக்கிறேன். அது பக்கத்துல ஒரு இடத்துல வச்சு மொத்தமா எரிச்சிட்டாங்க. 250 பேர் எரிக்கப்பட்டிருப்பார்கள் ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. அதுல யார் இறந்தாங்கன்னு தெரியாது. சம்பந்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்கும், என் புள்ள போயிட்டான் அப்படின்னு. அவங்க குரல் எங்கேயுமே பதிவு செய்யப்படலை. நியூஸ் பேப்பர்ல எந்த நியூஸும் இல்லை, போலீஸ்ல ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஒரு துப்பாக்கி தூடு நடந்தா கூட இவ்வளவு பேர் இறந்து போனாங்கன்னு போலீஸ் ரெக்கார்ட் இருக்கும். அது ஒரு ஆர்கைவ்ல போய் பார்த்தா இன்னைக்கு கிடைக்கும் நமக்கு. அப்படிதான் என்னைக்கோ நடந்த பல படுகொலை பத்தி எல்லாம் நம்ம வந்து வரலாற்றுல கண்டுபிடிக்கிறாங்க. எதுலையுமே பதிவு செய்யப்படலை. அதாவது ஒரு மிகப்பெரிய கொலை சம்பவத்தை, படுகொலை சம்பவத்தை எந்த விஷயத்திலையும் பதிவு செய்யாம பாத்துக்கிட்டாங்க.